அப்புறம் நானும் சரவும் இன்னைக்கு அம்மாவை பார்க்கறதுக்கு ஊருக்கு போகிறோம். வரத்துக்கு ஒரு 2-3 நாள் ஆகிடும். அப்புறம் இந்த பணத்தை செலவுக்கு வச்சுக்கோ. அப்புறம் வேற எங்கேயாவது சைன் பண்ணணுமா சொல்லு, பண்ணிடுறேன். ஆமாம் சார், ரத்னம் ட்ரேடர்ஸ்க்கு செக் அனுப்ப வேண்டியிருக்கு. அது மட்டும் சைன் பண்ணீங்கன்னா போதும். இந்த மாதிரி வச்சுக்கோ. உங்க தம்பி வரமாட்டாங்களா? இல்லைம்மா, அவன் காய்கறி கடையை பார்த்துக்கணுமே. அதனால என்ன, இங்க வந்துட்டு போக முடியாதா? அது இல்லைம்மா, நானும் இல்லாத நேரமா போச்சுல்ல. ஏன் இங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாரா? என்னால அவருக்கு இந்த ஆபீஸே பிடிக்காம போயிடுச்சுல்ல. என்னம்மா நீயா ஏதாவது கற்பனை பண்ணிட்டு பேசாத. இல்ல, நீங்க மறைக்கிறீங்க. அவரால லாரி ஆபீஸ் ஒர்க்க பார்க்காம இருக்க முடியாது. இப்ப வரலனா அதானே அர்த்தம். சரி விடுமா, அவன் கிடக்குறான். ஏதோ தயக்கம், அதான் இப்படியெல்லாம் நடந்துக்கிறான். நீ மனசுல எதுவும் வச்சுக்காத. வரமாட்டேன்னு சொல்லிட்டானே தவிர வீம்பெல்லாம் பிடிக்க மாட்டான். நீ எதையும் நினைச்சு வருத்தப்படாதம்மா, எல்லாம் சரியாயிடும். ஹலோ, யாருங்க? ஆமா, சொல்லுங்க. அத்தை, வா லீலா. நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீங்க எப்படி நல்லா இருக்கேம்மா. என்னம்மா அண்ணன் சொன்னாரு, வேலைக்கு போறியாமே? ஒன்றும் சிரமம் எதுவும் இல்லையே? சிரமமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்ண முடியும், சூழ்நிலை எப்படி அமைஞ்சு போச்சு. அண்ணன் எல்லா விஷயத்தையும் சொன்னாரம்மா, எல்லாம் கேள்விப்பட்டேன். இப்போ உன் வீட்டுக்காரருக்கு பரவாயில்லையாம்மா? இப்ப பரவாயில்ல அத்தை. அப்பா எங்க? அண்ணன் கடப்பக்கம் போயிருக்காரு போல இருக்கு. நான் இப்பதான் சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன். அப்படியா? பாவம் அண்ணன், இத்தனை வயசாயும் சிரமம் குறைஞ்ச பாடே இல்லை. என்னத்த சொல்றீங்க? எல்லாத்துக்கும் தான் மனவேதனை, கவலை. நான் வேற என் பங்குக்கு அண்ணனை சிரமப்படுத்திட்டேன். நீங்களா? நீங்க என்ன பண்ணீங்க? எனக்கு ஒரு 5000 ரூபா தேவைப்பட்டுச்சு. அண்ணன் சூழ்நிலை தெரியாம கேட்டுட்டேன். அண்ணங்கிட்டையும் பணம் இல்லை போல இருக்கு. நான் கேட்டதும் தர முடியலையேன்னு ரொம்ப வேதனைப்பட்டாரு. பாவம் அண்ணன், அவர்கிட்ட பணம் இருந்தா கேட்ட உடனே எடுத்து கொடுக்குற மனுஷன். ரொம்ப சங்கடப்பட்டாரு. என்னம்மா சோதனை இது, நீ கேட்கும்போது என் கையில காசு இல்லாம போச்சேன்னு புலம்புனாரு. லீலாவா? அப்பா, என்னம்மா திடீர்னு வந்து நிக்கிற? அது என்னண்ணா இது, லீலா நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு ஆச்சரியம் என்ன இருக்கு? அவங்க வீட்டு நிலைமை தெரியாம பேசிட்டு இருக்கிற நீ. முடியாத புருஷங்கார, 2 குழந்தைங்க வேற, எல்லாத்தையும் விட்டுட்டு தனியா வந்து நின்னா என்னம்மா பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, சும்மா தான் வந்தேன். சும்மா வந்தியா? என்னம்மா திடீர்னு தனியா இப்படி ஓடி வந்திருக்கிற? காரணம் எல்லாம் வருவியா? என்ன சொல்லு. அது அது எதுவா இருந்தாலும் தயங்காம அப்பா கிட்ட சொல்லுமா. அப்பா, அப்பா, நேத்து நான் உங்களை பத்தி ஒரு கனவு கண்டேன்ப்பா. உங்களுக்கு உடம்பு முடியாம தனியா கஷ்டப்படுற மாதிரி. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன்ப்பா. பைத்தியக்கார பொண்ணு, இதுக்கா அடிச்சு பண்ண ஓடியாத்த? அப்பா பாக்குற இல்ல, நல்லா தானே இருக்கிறேன். வேலைக்கு சோறு போட அத்தம்மா இருக்கிறாங்க. இதுக்கு போய் ஓடி வந்திருக்கிற, பேசாம போன் பண்ணிருக்கலாம்ல. பரவாயில்லப்பா, உங்களை பார்த்ததுல மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிப்பா,
நான் கிளம்புறேன். எதுக்கு வந்தவன கிளம்புற? இருந்துட்டு போ. இல்லப்பா, எல்லாரையும் விட்டுட்டு வந்ததா நீங்க தானே இப்ப சொன்னீங்க. அதுவும் இல்லாம இப்ப கிளம்புனாதான்ப்பா இருட்டுறதுக்கு முன்னாடி வீடு போய் சேர முடியும். அதுவும் வாஸ்தவம் தான். சரி வா, நான் பஸ் ஏத்தி விடுறேன். இல்லப்பா, நானே போய்க்கிறேன். நீங்க இல்ல இல்ல சாப்பிடுங்க. அதெல்லாம் பரவாயில்ல, நான் வரேன். இந்தா இத ஐயோ, புடி. இல்லப்பா, என்கிட்ட பணம் இருக்கு. அட புடி, என் பணம் உன் பணம். வா, நான் பஸ் ஏத்திட்டு வந்துடுறேன். அத்தனை வரேன். வாங்கண்ணே, பஸ் ஏத்தி விட்டீங்களா? ஆச்சுமா. சாப்பிட வாங்க. இதா வந்துட்டேன். இந்தாங்கண்ணே. சிதம்பரம், யாரு? அடடே, நீங்களையா? உள்ளார வாங்க வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். சௌக்கியமா? உட்காருங்க. நைஸ் டு மீட் யூ. நீங்க நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கேன். வீட்டுல சௌக்கியம் தானே? இப்பதான் சாப்பிடலாம்னு இருந்தேன். வாங்க சாப்பிட்டுட்டே அப்படியா? பேசுவோம். நான் சாப்பிட்டு தான் வரேங்கய்யா. அப்படியா? நீங்க சாப்பிடுங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? இல்ல, நீங்க சாப்பிட்டு வந்துட்டீங்கன்னா நிதானமா உட்காந்து பேசலாமே. அதுக்கு அவசரம் இல்லைங்க, சொல்லுங்க, விஷயத்தை சொல்லுங்க. அப்படிங்களா? எனக்கு சென்னையில வேளச்சேரி பக்கம் கொஞ்சம் இடம் இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியும் தெரியும். அதை வித்துடலாம்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன். அப்படியா? அதுக்கு அப்ரூவர் வாங்கி பிளாட் போட்டு வித்தாகணும். எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீங்க அதை பொறுப்பா கொஞ்சம் கவனிச்சு கொடுத்தீங்கன்னா சௌரியமா இருக்கும். தாராளமா ரொம்ப சந்தோஷம். செஞ்சிடலாம். நான் தான் இப்ப சென்னவாசி ஆயிட்டேனே. அப்படியா? அங்கேயே இருந்து எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துறேன். ரொம்ப சந்தோஷங்க. இதுல ஒரு 10,000 ரூபாய் இருக்கு. இதை முன்பணமா வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் பொறுப்பா முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அவசியம் அவசியம் செய்யறேன். எனக்கு வந்து ஒரு 2-3 நாள் வேலை இருக்கு. சரி அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி 2 பேருமே சேர்ந்தே சென்னைக்கு போகலாம். சரி, போனதும் பிளாட்டை பார்த்துடலாம். நல்லது. சரிங்களா? ஆ. அப்ப நான் கிளம்பட்டுங்களா? சரிங்க. நீங்க போய் சாப்பிடுங்க. ஆகட்டும். அம்மா, 5000 ரூபாய் கேட்டில்ல, இந்தா வந்துருச்சு. நீ கேட்ட ஒன்னும் கொடுக்க முடியலன்னு மனசு சங்கடப்பட்டுச்சு. இப்ப அந்த சங்கடம் தீர்ந்து போயிடுச்சு. இல்லைண்ணே, உங்களுக்கு ஏதாவது கொடுத்தா பேசாம வாங்கிக்குவேனா? எனக்கு உனக்குன்ட்டு பேசாம வாங்கி வச்சுக்க. எப்போ தோதுப்படுதோ அப்போ கொடுத்தா போதும். இப்ப சாப்பாடு போடுமா? சரிண்ணே. வாங்க. என்ன? இது என் பர்சனல் நோட்டு, எடுத்துட்டு போகலாம். மாணிக்கம் சார் சொன்னார், நீங்க இனிமே ஆஃபீஸ்க்கு வரமாட்டீங்க, நான் தான் ஆஃபீஸை பார்த்துக்கணும்னு. எதுக்கு இதெல்லாம்? நீங்க ஏன் இங்க வரக்கூடாது? அது வேண்டாம் சக்தி. என்ன வேண்டாம்? இது பாருங்க, நீங்க இந்த ஆபீஸ நல்லபடி கவனிச்சுக்குவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. இந்த மாதிரி பாராட்டெல்லாம் எனக்கு தேவையில்லை. இதுக்காக நான் ஒன்றும் சந்தோஷப்பட மாட்டேன். இது உங்களோட ஆபீஸ். எங்க நீங்க வரதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படிலாம் இல்ல சக்தி. அது தர்ம சங்கடமான சூழ்நிலை உருவாகுது. இப்ப நம்ம 2 பேரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்க முடியாம ஒரே ஆபீஸ்ல ரொம்ப சங்கடமா இருக்குல்ல, அதனாலதான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தேன் சக்தி. சரி, உங்களால என் முன்னாடி உட்கார முடியாது, அது ரொம்ப கஷ்டம்னே வச்சுப்போம். நீங்க ரொம்ப சிம்பிளா இந்த ஆபீஸை விட்டு என்ன அனுப்பியிருக்கலாம். என்ன அனுப்பிடுங்க. ஐயோ, அது என்னால முடியாது சக்தி. ஏன்? எப்படி? நீங்க பாவம். என் மேல பரிதாபமா? சக்தி, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் இத உங்களுக்கு பாருங்க, நான் சில தீர்மானத்துக்கு வந்துட்டேன். ரொம்ப ரொம்ப உறுதியான தீர்மானம். ஒண்ணு என்ன தெரியுமா?
நான் உங்களை விரும்புறேன். நீங்க என்னை பத்தி என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க. ஆனா நான் என் மனசார உங்களை தான் காதலிக்கிறேன். நான் வேலையிலயும் பொறுப்புகள்லயும் சின்சியர் ஆனவன்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. நான் அப்படிதான் நடக்க விரும்புறேன். நான் வேலை பார்க்குற இந்த கம்பெனி பெருசா வளரணும், முன்னேறணும். அதுக்கு நீங்க இங்க இருக்கணும். என்னால நீங்க இந்த ஆபீஸ்க்கு வராம இருக்கிறது இந்த ஆபீஸ்க்கு நான் பண்ற இடைஞ்சல். அதனால நான் கிளம்புறேன். சக்தி ப்ளீஸ். சாரி. இதுவும் என்னோட உறுதியான தீர்மானம் தான். கொஞ்ச நாள் ஆனாலும் நான் கை நீட்டி சம்பளம் வாங்கின ஆபீஸ் இது முன்னேறணும். என்னால இதுக்கு எந்த இடைஞ்சலும் வரக்கூடாது. சக்தி சொல்றத கேளுங்க சக்தி. சாரி சார். நீங்க தான் என் மனசுல இருக்கீங்கங்கிறது எப்படி முடிவான விஷயமோ அது மாதிரிதான் இப்ப நான் இங்க இருந்து கிளம்புறதும். நிம்மதியா நீங்க உட்காந்து வேலை பாருங்க. நான் வரேன். வாம்மா, உன்னை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்பா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காரு மாமா. சரிம்மா, உள்ளே வச்சுட்டு வந்துடு. மணி என்ன ஆகுது? இந்த வீட்டு பொம்பளை என்னைக்கு வேலைக்கு போறேன்னு வாசப்படி விட்டு வெளியில காலடி எடுத்து வச்சாலோ அன்னைக்கே நேரங்களெல்லாம் தெரியாம போச்சு. அவ இஷ்டத்துக்கு ஊரை சுத்திட்டு திரிஞ்சிட்டு வரா. சும்மா முட்டாத்தனமாக பேசிக்கிட்டு இருக்காத. அந்த பொண்ணு யாருக்கா எப்படி அலைஞ்சிட்டு வருது? எல்லாம் உனக்காக தானே? எனக்காகலாம் சொல்லாதீங்க. எனக்காக பண்றதா இருந்தா என் பேச்சில் கேட்டிருக்கணும். கேட்டாலும் விளங்கிரும் போ. மாமா ரொம்ப சங்கடமா இருக்கு மாமா. என்னம்மா? வீட்டுக்கு போயிருந்தேன். அத்தை தான் இருந்தாங்க. அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க தான் சொன்னாங்க, அவங்களே அப்பா கிட்ட 5000 ரூபாய் பணம் கேட்டாங்களாம். அப்பாவால கொடுக்க முடியலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாரா. ஆனா அங்க இருந்த சூழ்நிலை அவ்வளவு சரியா இல்லை. நான் அவர்கிட்ட பணம் எதுவும் கேட்காம திரும்பி வந்துட்டேன் மாமா. அப்படியா? நல்ல வேலை பண்ணப்போமா. நீ பாட்டுக்கு விவரம் புரியாமல் அப்பா கிட்ட பணம் கேட்டிருந்தேன்னு வச்சுக்கோ, தன்னால் கொடுக்க முடியலன்னு அவர் ரொம்ப சங்கடப்பட்டிருப்பாரு. என்னமோ பெருசா கிழிக்கிற மாதிரி கிளம்பி போன. இப்ப என்னாச்சு? பொம்பளையால ஆம்பளை மாதிரி நடிக்கதான் முடியும், ஆம்பளையா மாறிட முடியாது. அத முத புரிஞ்சுக்க. கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? என்ன உத்தரவு போடுறியா? இப்போது ஒத்துக்க, உன்னால பணத்தை புரட்ட முடியலன்னு. பொம்பளையால அவ்வளவுதான் முடியும். ரொம்ப ஓவரா பேசாதீங்க. பண தட்டுப்பாடுங்கிறது எல்லாருக்கும் தான் வரும். இதுல ஆம்பளை பொம்பளைன்னு ஒண்ணும் கிடையாது. முதல்ல மனுஷ மாதிரி நடக்க கத்துக்கோங்க. நீங்க சும்மா இருமா. அவன் பாட்டுக்கு விவரம் புரியாம ஏதாவது கத்திக்கிட்டே இருப்பான். நீ போய் நேரத்தோட சாப்பிடு போ. நீங்க சாப்பிட்டீங்களா மாமா? சாப்பிட்டாச்சுமா. அவனும் தான் கொட்டிக்கிட்டான். சாதம் கம்மியா வடிச்சிருந்தனே மாமா. குழம்பு இருந்துச்சு. அப்புறம் சாயந்தரமா நான் அரிசியை போட்டு சாதம் வடிச்சு வச்சேன். நீ போய் சாப்பிடுமா. என்னம்மா கொஞ்சோண்டு சாதம் வச்சுக்கிட்ட? போதும் மாமா. இப்போ அந்த பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மாமா இவர் பேச பேசத்தான் மாமா எனக்கு வெறிய வருது. எனக்கு என்னமோ இதுக்காகவாவது எக்காரணத்தை கொண்டு இந்த கடையை விடக்கூடாதுன்னு எனக்குள்ள ஒரு வைராக்கியம் வருது மாமா. சரி மாமா, அது எல்லாத்தையும் விட்டுருங்க. இன்னைக்கு இவர் இப்படி கிறுக்குத்தனமா பேசுறாரே, நாளைக்கு இவர் கை காலெல்லாம் சரியாகி பழையபடி குணமானார்னா இவர் நடத்துறதுக்கு ஒரு கடை வேண்டாமா? அந்த கடையில தொழில் வேண்டாம்? அதுக்காக தானே மாமா நான் இவ்ளோ போராடுறேன். அன்னைக்காவது அவருக்கு என்னோட அருமை தெரியும்ல. இதெல்லாம் நான் யாருக்காக மாமா செய்யறேன்? எல்லாம் நம்ம குடும்பத்துக்காக தானே. அது அவரு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டாரா மாமா? உனக்கு ரொம்ப நம்பிக்கை ஜாஸ்திமா. அதெல்லாம் விடுங்க மாமா. எனக்கு
என்னமோ இந்த கடை நமக்கு கிடைச்சிருங்கிற நம்பிக்கை இருக்கு மாமா. என்ன பணம் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடும். உங்க அப்பங்கிட்ட கேட்டே காசு கிடைக்கல, நம்பிக்கை வந்து நிமித்த போகுதாக்கும். லீலா, ஏன்டா அந்த பொண்ணை இப்படி சாப்பிட விடாம இம்சை பண்ற? மகாராணிக்கு கோவம் வந்துருச்சு போல இருக்கு. ஏன் எல்லாரும் என்ன கண்டு ஓடுறீங்க? நியாயத்தை கேட்கிறவன கண்டா எல்லாருக்கும் பயந்தானே.